கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதிர்நீச்சல் போடுகிற வாழ்க்கை தான், போராட்டம்தான் அது. ஆனால் அது நீங்கள் தனியாக வாழ்வதில்லை. ஆண்டவரும் நீங்களும் சேர்ந்து வாழ்கிறபடியினால் உங்களாலே வெற்றி சிறக்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானே வாசிக்கிறோம். என்னால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாதா? அவர் பாட்டுக்கு அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்கிறாரு. இது எப்படி முடியும்? ஆனால் இப்போ நம்ம அப்படி சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஏனென்றால் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு என்னென்ன வாய்ப்புகளை கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் அவர் நமக்கு செய்துவிட்டு நீ இப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கு முதல் காரணம், அவர் நம்மில் வசிக்கிறார். தம்முடைய ஆவியானவரை நமக்குள் தந்திருக்கிறார். அவர் மூலமாய் நம்மை சரியான பாதையிலே அவர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். சில விஷயங்களை நாம் செய்யும் போது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு சில இடங்களுக்கு துணிந்து செல்லக்கூடும், சில காட்சிகளை துணிந்து பார்க்கக்கூடும், சில பேச்சுக்களை துணிந்து பேசக்கூடும், சில செயல்களை எந்த விதமான அந்த தடை உணர்வும் இல்லாமல் அனாயாசமாக செய்ய முடியும். ஆனால் அதிலே கூட பல நல்ல பண்பாளர்கள் யோசித்து செயல்படுவார்கள். சிந்திப்ப மனசாட்சி குத்தும் இல்லையா? ஆனால் இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவதினால், தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினால், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதினால், தவறான பாதையிலே செல்லும் போது ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய ஆவியோட பேசுவதினால், போராடுவதினால், போராட்டம் இல்லாமல் எந்த ஒரு விசுவாசியும் பாவம் செய்ய முடியாது. போராடி கொண்டுதான் இருப்போம். அந்த போராட்டத்தில் பலர் வெற்றி பெறுகிறோம், பலர் தோல்வி அடைகிறோம். தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் பேசும்போது அதற்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் தப்பிப்போம். இல்லை என்றால் ஆவியானவர் துக்கப்படுவார். தொடர்ந்து ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது ஆவியானவர் நம்மோடு போராடுவதை பின்னாடி உணர முடியாத நிலைமையில் நம்முடைய இருதயம் மந்தமாகி போய்விடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற தப்பை நியாயப்படுத்துறதுக்கும் முயற்சிப்போம். அது எங்கேயோ கொண்டு போய்விடும். உலக மனுஷனே சொல்கிறான், சிறுசாக இருக்கும்போ திருத்திக்கோ, தவறு சிறுசாக இருக்கும்போ திருத்திக்கோ. அப்படி தானே? அது மாதிரி ஆரம்பத்தில் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும்போது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் தேவ வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார், நம்மை பலப்படுத்த, சரியான பாதையிலே நடத்த, அதை வாசிக்க, தியானிக்க, இருதயத்தில் நிறைத்து வைக்க நம்முடைய வழி சுத்தமாகும். ஆகுமா இல்லையா?